சென்னை வியாசர்பாடியில் பிறந்து 8 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை சட்டத்திற்கு புறம்பாக விற்பனை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசர்பாடி கல்யாணபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கணேஷ். இவர் தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணம் ஆகி ஏற்கனவே 2 பெண்கள் உள்ள நிலையில் கணேசன் மனைவி 3ஆவதாக கர்ப்பம் தரித்தார். இதைத் தொடர்ந்து கணேஷ் மனைவி கர்ப்பமடைந்ததை அடுத்து அதுவும் தனக்கு பெண் பிள்ளையாக பிறக்கப் போகிறது என்று நினைத்து அதனை விற்றுவிட முடிவு செய்து விலை பேச துவங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து இது தொடர்பாக குழந்தையை விற்பனை செய்வதற்காக திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த இடைத்தரகர்கள் 2வரை தனது நண்பர் ராஜா என்பவர் மூலம் கணேஷ் அணுகியுள்ளார். இதைத் தொடர்ந்து இது சம்பந்தமாக 2.5 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசி முன்பணமாக 1 லட்சம் ரூபாய் பெறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கர்ப்பம் தரித்த கணேசன் மனைவிக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதைத் தொடர்ந்து குழந்தை பிறந்தவுடன் 1 வார காலமான நிலையில் குழந்தையினை கணேஷ் சம்பந்தப்பட்ட இடைத்தரகர்களிடம் விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. குழந்தை பிறந்து சரியாக 8 நாட்கள் ஆன நிலையில் குழந்தையின் தாய் குழந்தை குறித்து பெரும் கவலையில் அழுது புலம்பியதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கணவரின் இந்த குழந்தை விற்பனை சம்பவம் குறித்து கணேஷ் மனைவி வியாசர்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து குழந்தையின் தந்தை கணேஷ் உட்பட 2 பெண்களை கைது செய்த வியாசர்பாடி காவல்துறையினர் குழந்தையை மீட்டு குழந்தையின் தாயிடம் ஒப்படைத்தனர்.